எக்கா 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 அன்னைக்கிலிக்கா வண்டி நின்றுச்சு வாக்கா. எக்கா ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கி தொலைக்கா. என்னக்கா இப்படி தூங்குற நீ? ஏடி நெடுவலி, அது எந்திரிக்கலனா விட்டுட்டு வாடி, நம்ம மட்டும் போவோம். மேடம் மேடம் வனசா மேடம், நம்ம வந்ததே அவங்க காசுல ஓசி சோறு திங்கதேன். அவங்கள விட்டுட்டு எங்க போய் சோறு திங்க போறீங்க நீங்க? ஐயா ஆமால, சரி சரி எழுப்பிட்டி உருட்டி உருட்டியாவது கொண்டு போய் சேர்த்துருவோம் ஹோட்டலுக்கு. அதுக்குத்தான் ரொம்ப நேரமா முயற்சி பண்றேன், குந்தாணி எந்திரிக்க மாட்டேங்குது. எட்டி அக்கா எந்திரிட்டி. கொட்டாவிய பாரு, கொட்டாவிய நல்லா கொரியில அனகட்டா இருந்துகிட்டு. எக்கா வண்டி நிக்க போதுக்கா, எந்திரிக்கா. நீ பாட்டுல என்ன படுத்திருக்க, உன் வீட்டுல படுத்தது மாதிரி? எட்டில சன்னல் ஓரத்துல உட்காந்து சில்லு சில்லுன்னு காத்தடிக்கவும் நல்லா கண்ணை அசந்துருச்சுட்டி. அடியில எழுப்பி இருக்க கூடாது. என்னது எழுப்பி இருக்க கூடாதாவா? எக்கா அன்னைக்கிலிக்கா நம்ம போன ஸ்டாப்ல இறங்க வேண்டியது, அடுத்த ஸ்டாப்புக்கே வந்துட்டோம். இன்னமும் நீ எந்திரிக்காம இருந்தேன்னு வச்சுக்கவேன், இன்னும் எந்தெந்த ஊருக்கு இந்த வண்டி போகுதோ அந்தந்த ஊருக்குலாம் நம்மளும் போக வேண்டியது. ஆமா ஐயா ஐயா, எட்டி வெரசா வாங்கட்டி இறங்குவான். சரி, ஒருவேளை சோறு திங்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு. அங்கிள் 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 கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும் கீழே. அங்கிள் என்ன இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு? அங்கிள் அங்கிள் அட போய அங்கிட்டு, நான் போறேன். ஐ கையில கட்டுக்கட்டா காசு, கலெக்ஷன் காசு அங்கிள் நிறைய வச்சிருக்காரு. அங்கிள் அங்கிள் அந்த காசுல ஒரு கட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். அங்கிள் தரமாட்டார் போல. சரி போயிடுவோம். பஸ்ஸில் ஏறினோம்னா எந்த பேசஞ்சர் ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு எங்களை பார்க்கணும். இவர் வாட்டில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோட்டில் எதுவும் பொண்ணு போகுதோ? ஆண்டி ஆண்டி, எந்த ஆண்டியை பார்க்குறாருன்னு தெரியலையே, ஒரு படியை பார்க்குறாரு. அங்கிள் நான் போயிட்டு வரேன், பாய். ஏதோ ஆண்டி ஏதோ லுக்கு விடுறாரு போல. சரி பாவம், பார்த்துட்டு போகிறாரு. நம்ம போய் பொழப்ப பார்ப்போம். அப்பாடா, ஒரு வழியா ஃப்ரீ பஸ்ல வந்து காசு கொடுக்காம இறங்கியாச்சு. நெடுவலி, அடுத்து என்ன டீ, நல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து போக வேண்டியதானே? ஏக்கா அன்னைக்கிலிக்கா, நீ காசு எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லு, அதை வச்சு தான் எந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணணும். ஏடி நெடுவலி, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போவோம் டீ. அப்பதான் இங்க சாப்பாடெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா இருக்குமா? அட 7 ஸ்டார் என்னக்கா, 7 ஸ்டாரு 8 ஸ்டாரு 9 ஸ்டாரு 10 ஸ்டாருக்கே போயிடுவான். யாரு நம்ம அன்னைக்கிலிக்கா ட்ரீட் வைக்குது? சும்மா சாதாரணமாக சோறு வாங்கி போட்டு விட்டுருமா சொல்லு. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு வரலாம்க்கா. அங்கே தான் நல்ல சைனீஸ் ஃபுட்டு, அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் ஃபுட்டெல்லாம் இருக்குமா. அட இன்னைக்கு ஒரு கட்டிட்டு வந்துடுவோம் வா. என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏக்கா அன்னைக்கிலிக்கா, நீ எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே. அதை சொன்னா தானே எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ண முடியும். ஏடி நெடுவலி, மாமா என்கிட்ட காசு எல்லாம் கொடுத்து விடலட்டி. இந்த பாட்டியம்மா கார்டை கொடுத்து விட்டாரு. இந்த பாட்டியம்மா கார்டுல எம்பிட்டி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு காசு எடுத்துட்டு வாங்க டீ. ஐயோ அன்னைக்கிலிக்கா, உங்களோட பெரிய காமெடி தான் போங்க. இது பாட்டியம்மா கார்டு இல்லைக்கா, ஏடிஎம் கார்டு. இதை கொண்டு போய் ஏடிஎம் மிஷினில் ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளுக்கு காசு வரும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெத்தி இல்லாட்டி மாடனே, அதாட்டி மாமா இந்த காடை கொடுத்து காசு எடுத்துக்கன்னு சொல்லியிருப்பாரு போல. படிச்ச மனுஷன்ல, அதனால அவருக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கு பத்தியா. எனக்குத்தான் ஒரு கர்மமும் தெரியலப்போ. அதெல்லாம் ஊருக்கே தெரியும். சரி காடை கொடு, போய் காசு எடுத்துட்டு வருவோம். இந்தடி நெடுவலி, 500 ரூபா வேணும்னே அந்த பாட்டியம்மா மிஷின்ட்ட சொல்லி வாங்கிட்டு வச்சிரியா? ஏக்கா அன்னைக்கிலிக்கா, ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னமோ 500 ரூபா எடுத்துக்கன்னு சொல்றிய? என்ன நெடுவலிக்கு ஒத்தாளுக்கு சாப்பிடவே 1000 ரூபா காசு பத்தாது, இவங்க என்னமோ 500 ரூபா எடுக்க சொல்றாங்க. அட போக்காங்கிட்டு, முதல்ல போய் உள்ள போய் பார்ப்போம். அதுல எம்பிட்டு காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி சாப்பிட்டுக்குருவோம். சரிதானா? இன்னைக்கு நம்மள முழுசும் மொட்டை அடிச்சுட்டு தான் விடுவாளுகளோ. ஐயா ஐயா, இவளுக்கு சேதி தெரிஞ்சு இவளுகளை கூட்டிக்கிட்டு வந்தது தப்பால போச்சு. நான் என்ன செய்வேன்? சரி சரி, இங்கே நின்று பேசிட்டு இருக்காம வாங்க, சீக்கிரம் போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வருவோம். ஏடி நெடுவாளி, என்னடி இது பாட்டியம்மா ரூமு இப்படி சிலுசிலுன்னு குளுகுலுன்னு இருக்குது, ஏசி பெட்டிக்குள்ள வந்தது மாதிரி. ஏக்கா அப்புறம் டவுனுக்கும் நம்ம பட்டிக்காடுக்கும் வித்தியாசம் வேணாமா? நம்மளாம் இருக்கிறதுக்கே ஏசி இல்லை. இங்கே பாரு, ஏடிஎம் பெட்டி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் ஏசி வச்சிருக்காங்க. அதாக்கா டவுனு. ஏடி நெடுவாளி, அன்னைக்கிலிக்கா கையில காசு இல்லைன்னு ஒரு ஜூஸ் கூட வாங்கி தரலட்டி. இந்த வேகாத வெயில்ல மனுஷி நடக்க வச்சே கூட்டிட்டு வரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அதனால ஒரு மாதிரி மயக்கமா வருது. இந்த ஓரத்துல கணக்குல ஒரு 1/2 மணி நேரம் படுத்து எந்திரிச்சு போக மாட்டி? சரி சரி, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா பேசாம பாய விரிச்சு படுங்க. நம்ம அடுத்த பொங்கலுக்கு ஊருக்கு போய்க்கலாம். சரியா? என்னது அடுத்த பொங்கலுக்கா? அப்புறம் 1/2 மணி நேரம் ஏசி ரூம்ல படுத்து தூங்கிட்டு வரேன்னு சொல்ற. நீ திங்க வந்தியா தூங்க வந்தியா? ஆளுகளையும் சைஸுகளையும் பாரு. இந்த மாதிரி கோஷ்டியில இனிமே நம்ம கூட்டத்தோடையே சேர்க்கக்கூடாது. திங்க வந்தீங்கன்னா திங்கிற வேலையை மட்டும் பாரு. சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு. எனக்கு சாப்பிட நேராச்சுன்னு நான் வேற பாத்ரூம் எல்லாம் போய் வயிறை கிளீன் பண்ணிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கேன். தூங்குறாளாம், தூங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதட்டி. ஃபர்ஸ்ட் இந்த காடை போட்டு காசை எடு. ஏடி நெடுவாளி, இந்த பாட்டியம்மா ரூமுக்குள்ள 4 பெட்டி இருக்கேன். இந்த 4 பெட்டிக்குள்ள மாமா எதுக்குள்ள காசு வச்சிருக்காருன்னு வேற தெரியலையேட்டி.
ஐயோ அன்னைக்கிலிக்கா, எந்த ஏடிஎம்ல கார்டை ஸ்வைப் பண்ணாலும் காசு வரும்க்கா. இல்லட்டி மாடனே, மாமா எதுக்குள்ள காசு வச்சிருக்காருன்னு தெரியலையில, அதையும் கேட்டுக்கிட்டேன். ஐயோ அன்னைக்கிலிக்கா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. முன்ன பின்ன செத்தாத்தன் சுடுகாடு தெரியும்பாங்க. நான் வேற முன்ன பின்ன ஏடிஎம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணதில்ல. இதில் எப்படி பணம் எடுக்கிறதுன்னு வேற தெரியலையே. நம்மளுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாதுங்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மளை காரி துப்பி கழுவி ஊத்திடுவாளுகளோ. என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. எடி நெடுவாளி, என்னடி பார்த்துட்டே இருக்க? கார்டை ஸ்வைப் பண்ண. அடச்சை, நம்மளுக்கு தெரியலைன்னா இப்போ என்ன? நம்ம பிரெண்டு தான் மாடர்ன் மடோனா இருக்கல்ல, அவட்ட கொடுத்து எடுக்க சொல்லிட்டா போச்சு. எடி நெடுவாளி, என்ன நின்றுக்கிட்டே இருக்கிறவன்? எந்த பெட்டிக்குள்ள காசு இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வாட்டி, நேரம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடணும்ல. அது தெரியாம தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். எக்கா, நான் அந்த அளவுக்கு ராசியான ஆள் இல்லை. அதனால நம்ம மாடனை கொடுத்து எடுக்க சொல்லிடுவோம்க்கா. மாடன் எடுத்தா தான் உடனே காசு வரும். ஐயோ, நமக்கு வேற ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண தெரியாதே. இப்போ என்ன பண்றது? சரி, உண்மையை சொல்லிடுவோம். எடி மாடனை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறவ? பாட்டி வந்து பணத்தை எடுத்து கொடுவான். நெடுவாளி, அது வந்து எடி மாடனே, என்ன வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்கிறவ? அவதான் சொல்றால உன் கைதான் ராசியா இருக்கும்னு. டக்குன்னு வந்து பணத்தை எடுத்து கொடுட்டி, காலத்துல போய் சாப்பிடணும், வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, எனக்கு ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாதுக்கா. அடி பாவி, உனக்கும் ஒன்றும் தெரியாதா? என்னமோ உள்ளேக்க வந்ததுலேருந்து கோடை ஸ்வைப் பண்ணால் காசு வரும், கோடை ஸ்வைப் பண்ணால் காசு வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாதுன்னு ஈன்னு பல்ல கட்டுற. இல்லடி நெடுவாளி, எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு கார்டு ஸ்வைப் பண்ணேன்னு. அதை வச்சு நானும் சொல்லிக்கிட்டேன். மற்றபடி இந்த கார்டெல்லாம் நம்மகிட்ட யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்ல காசு இருக்கணும்லட்டி நெடுவாளி. அதுவும் சரித்தேன். சரி, நானே எடுக்கிறேன். என்னத்தையாவது போட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறது? அவளை மாதிரி நம்மளும் படக்குன்னு ஆசராயிட்டோம்னா அசிங்கமாக போயிருமே. ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடியாதுன்னு என்ன இருக்கு? நெடுவாளி, உனக்காவது காசு எடுக்க தெரியுமா, இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஐயோ அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா? வாங்களேன், வந்து எடுத்து கொடுங்களேன், வாங்களேன். ஐயோ, எனக்கு இந்தியாவில் உள்ள ஏடிஎம்ல பணம் எடுத்தெல்லாம் பழக்கம் இல்லை. நான் லாஸ்ட் டைம் அமெரிக்கா போகும்போது. போதும் மூடிட்டு இருக்கிய, நானே எடுக்கிறேன். எட்டிலா, மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீல, ஒருத்தியாவது அந்த கார்டை போட்டு காசு எடுத்தீலாட்டி நான் பேசாம குழுன்னு இருக்கேன்னு விழுந்து படுக்க போறேன் பாருங்க. ஏக்கா இருக்கா, இப்போ தானே கார்டை கையில் வாங்கியிருக்கோம், போட்டு காசு எடுத்து தருவோம், அமைதியாக இரு. இந்த கார்டை எதுக்குள்ளே விடுறது? இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு பார்ப்போம். போகுது. ஏக்கா அன்னைக்கிலிக்கா, கார்டு போட்டுட்டேன், 4 நம்பர் சொல்லுக்கா. எடி நெடுவாளி, முதல்ல இருந்து சொல்லவா கடைசியில இருந்து சொல்லவாட்டி? என்னது முதல்ல இருந்து சொல்லவா கடைசியில இருந்து சொல்லவாவா? என்னவா இருக்கும்? ஏக்கா ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லு, அப்புறம் கடைசியில சொல்லு. சரி நெடுவாளி, 4 நம்பர் தானே? அட ஆமாக்கா, 4 நம்பர் தான், சொல்லி தொலை. 1 2 3 4. இது வந்து முதல்ல இருந்து சொல்லிருக்கோம் டி, கடைசியில இருந்து சொல்றேன். 09 8 7. சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு நெடுவாளி, பெருசா காசு எடுத்துட்டு ஓடி அங்க போவோம். இது என்ன ஏடிஎம் நம்பரை சொல்ல சொன்னோம்னா 1 2 சொல்லிக்கிட்டு இருக்குது. எக்கா என்னக்கா சொல்ல சொன்னதுக்கு என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏடிஎம் நம்பரை சொல்லுக்கா. இது நீ தானே 4 நம்பர் சொல்ல சொன்ன. அதான் முதல்ல இருந்து 4 நம்பரும் கடைசியில இருந்து 4 நம்பரும் சொன்னேன். தப்போட்டி எக்கா, லூஸ் அன்னைக்கிலிக்கா. அப்புறம் தப்பா சொன்னா அவ எப்படி காசு எடுப்பா? இப்ப நான் சொல்றேன் பாரு. வனசாக்கா, இந்த ஏடிஎம் கார்டு நம்பர் உனக்கு தெரியுமோ? எங்க தெரிஞ்சா சொல்லு பாப்போம். ஏடி அன்னைக்கிலிக்கா படிக்காத தற்கொலைன்னு நல்லா நிரூபிக்கிறதியா. 09 8ன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அட ஆமாக்கா, பாவம் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்காததுக்கு என்ன தெரியும் சொல்லு. எங்க உனக்கு இந்த கார்டோட நம்பர் தெரிஞ்சா சொல்லு பாப்போம். முதல்ல வந்து 0 வரும் டி. 0 1 2 3. இதுல தான் டி 4 நம்பரு. அதுக்கப்புறம் கடைசியில இருந்து சொல்லணும்னு வச்சுக்கவேன். 100 99 98 97 96. அப்படிதானே டி நடுவழி வரேன். மெண்டல் மாதிரி சொல்லுது வருவேன். முதல்ல 0 சொல்றதை விட்டுவிட்டு கடைசியில 0 சொல்லுது. ஐயோ கர்த்தாவே, அல்லாவே, மாரியம்மாவே, ஒருவேளை சோத்துக்காண்டி இப்படி வந்து முழு மெண்டல் முக்கா மெண்டல் கட்டில மாட்டி விட்டுட்டீர ஆண்டவா. சரி நடுவலி, உனக்காவது அந்த கார்டுல காசு எடுக்க தெரியுமா இல்ல உனக்கும் தெரியாதா? சும்மா நாங்க 2 பேரும் மாத்தி நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1 ரூபா காசு கூட எடுத்து தரலைன்னா என்ன அர்த்தம்? எடி பேது எடுப்பியலா? என்னட்டி நம்பர் சொல்லிட்டீங்க நீங்க? 1 2 3 முதல்ல இருந்தும் சொல்றிய, கடைசியில இருந்தும் சொல்றிய. இவ ஒரு அதிசய பிறவி, 100ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஐயோ கடவுளே, இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் காசு எடுத்து சாப்பிட வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்?
பேசாம 4 வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு வீட்லயே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஏட்டி வனசா, நான் என்ன முட்டி செய்வேன்? இந்த பாட்டியம்மா கார்டுக்கு நம்பர் இருக்குன்னு எனக்கு என்ன டீ தெரியும்? ஏக்கா அன்னைக்கிலிக்கா இன்னொரு தடவை பாட்டியம்மா காடு கிளவியம்மா காடுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்னத்தையாவது கொண்டு போய் மண்டையை உடச்சு போயிருவாமா. ஹே காய்ஸ், ஐ ஹேவ் ஒன் ஐடியா. ஏட்டி மாடனே, என்ன புதுசா ஐடியான்ற? பேசாம ஏடிஎம் மிஷினை உடைச்சிட்டு உள்ள போயிடலான்றியோ? ஏடிஎம் மிஷினை உடைச்சா அதுக்குள்ள போக மாட்டோம், ஜெயிலுக்குள்ள தான் போவோம். ஏடி இருமட்டி, அவ என்னன்னு சொல்லட்டும், அவ தான் ஐடியா இருக்குன்னு சொல்றாள. மாடனே நீ என்னன்னு சொல்லுமா. அன்னைக்கிலிக்கா ஏடிஎம் நம்பர் உங்களுக்கு தான் தெரியாது, அதான் மாமாக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? ஏடி மாமா வட்டி நம்மளோட வந்திருக்காரு, மாமா வந்தாதான் நேரம் பணத்தை எடுத்து கையில கொடுத்துருப்பாரு. அவர் இல்லாம தானே இப்ப சிரமப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்பர் தெரியாம. அக்கா மாமா இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, டக்குனு மாமாக்கு கால் பண்ணி நம்பர் என்னன்னு கேட்டா சொல்ல போறாரு. அட என்னக்கா இதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு. அடச்சா, இது தெரியாம இவ்வளவு நேரம் நேரத்தை போக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கோமே. எக்கா டக்குனு போன் எடுத்து மாமாக்கு கால் பண்ணுக்கா. ஏடி மாடனே, கூட்டு கையா, ஓ மண்டையிலையும் மசாலா இருக்குன்னு நிரூபிச்சுட்டடி. வெல்கம் வெல்கம். போதும் போதும், போன் அடிச்சு ஃபர்ஸ்ட் நம்பரை கேட்போமா? ஹலோ, எங்க மாமா? அப்பாடா, ஒரு ரிங்லயே மாமா எடுத்துட்டாரு. எக்கா சீக்கிரம் நம்பரை கேளு. ஏடி அன்னைக்கிளி, என்ன விஷயம் சொல்லு, மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கமா? இங்க இருக்க மாமா, நம்ம லட்சுமி மாடுக்கு காலையில தான் நான் தண்ணி வச்சுட்டு வந்தேன். ஒய்யாம தண்ணி வைக்காதீங்க, அப்புறம் சாணியை தரதரன்னு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், என்னால அள்ள முடியாதாம்மா. சின்ன கண்டுக்கு மட்டும் நல்ல புண்ணாக்கு தீவனம் தவிடலாம் நல்லா பெரட்னாப்புல வைங்க மாமா, சோறு இதெல்லாம் வச்சிடாதீங்க. ஆமா கழிஞ்சிட்டு கிடக்கும்ல. சரி 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 மாமா. எக்கா நம்பர் கேளு. எட்டி அன்னைக்கிளி, கனத்த உடம்பு, பஸ்ல ஏறையில இறங்கையிலாம் பார்த்து இறங்கணுமா? ஆமா, படக்குன்னு கீழே விழுந்துட்டீங்கன்னா சிரமமா போயிடுறேன். சாப்பிட்டுட்டீல என்ன? எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? ஐயா இல்ல மாமா, இனிமேதான் சாப்பிட போகணும். நீங்க சாப்பிட்டீல என்ன? பிள்ளையில சாப்பாடு போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க. உங்க அம்மாக்கு திண்ணையில குண்டான்ல ஊத்தி வச்சிருக்கேன், அதை எடுத்து உங்க அம்மாவை சாப்பிட சொல்லிருங்க, சரியா? எக்கா என்ன கேக்குறதுக்கு போன் பண்ணிட்டு என்னக்கா கேட்டுக்கிட்டு இருக்க நீ? இருட்டி நெடுவாளி கேக்குறேன். மாமா, ஆமா குண்டான்ல ஊத்தி வச்சிருக்கேன் உங்க அம்மாவுக்கு. உங்களுக்குலாம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன். உங்க அம்மாவுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்காதீங்க, சுகர் இருக்குல்ல. ஆமா, அதுக்கு 4 பாவக்காய் கொள்ளையில கிடந்துச்சு, அதை பிடிங்கி 4 வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சிருக்கேன். ஆமா பாவக்காய் எடுத்து உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வெஞ்சனத்தை நீங்க எடுத்து தின்னுங்க, சரியா? ஆமா, பிள்ளைகளுக்கும் கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. மணி ஆயிருச்சுல, இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருப்பாளுங்க. சரி மாமா, சரி வைக்கிட்டா. எக்கா என்ன வைக்கிட்டான்னு கேக்குற? ஏடிஎம் நம்பர் கேளுட்டி, வந்தனா குந்தாணி போட்டு தள்ளிடுவேமா. ஐயா மாமா இங்க இருங்களேன். எதுக்கு போன் அடிச்சோங்கிறதையே மறந்துட்டு பேசிட்டு இருக்க பாருங்க. அந்த பாட்டியம்மா கார்டு ஒண்ணு கொடுத்தீல்ல, அதுக்கு என்னமோ 4-5 நம்பர் இருக்குமாம்ல, அதை சொல்லி விடுங்க கழுதையே, இவளுக்கு காசு எடுக்கட்டேன். அட அதை வாட்டில நீங்க சொல்லாம விட்டுப்பட்டியே, எனக்கு அயத்து போயிருச்சு. ஒரு வாட்டி சொன்னா ஞாபகம் இருக்குமாக்க? ஆட இந்த மனுஷன் ஒண்ணு என்னத்தையாவது சொல்லுவாரு. அப்படித்தான் போன வருஷம் உங்க சின்னத்த மகளுக்கு மொய் வச்ச காசை 2000 சொல்லிவிட்டியல்ல, நான் போய் 1000 எழுதிட்டு வந்துட்டேன், அவ சண்டைக்கு வந்துட்டா பாருங்களேன். நான் 2000 மொய் வச்சேன், 1000 ரூபா திருப்பி கொண்டு வச்சிருக்கேன்னு. ஆனா அந்த கதையா போயிரும் பாருங்க. ஆமா மாமா, ஆமா. அடியே குந்தாணி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எட்டில அடிக்க செஞ்சிராடி. 30-40 நம்பரு, அந்த நம்பரை போட்டு பாருங்கடி, காசு வரும். ஆத்தாடி, கொலகார பாவியலால இருக்காளுங்க. இங்க பாரு ஏடிஎம், இவளுக்கு அடிக்கிற கூத்தெல்லாம் நீங்கனக்குள்ளேயே இருந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்த. நீனு என்ன சோதிக்காதப்பா. அவர் சொன்ன நம்பரை போட்டு தட்டி பாக்குறேன். தயவு செஞ்சு உள்ளே இருக்கிற காசை வெளியே தள்ளி விட்டுருப்பா. இதுக்கு மேல என்னால முடியாது. ஐயோ பாவம், பசி மயக்கத்துல நெடுவாளி பைத்தியம் ஆயிட்டாலோட்டி. எல்லாம் உங்களாலதான், காசு மட்டும் வரல கொலை பண்ணிடுவேன். நானும் தான். காசு வந்துருச்சு. எட்டி நெடுவாளி, என்னட்டி இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்க எல்லாம் வந்தோம்னா நிறைய செலவாகும். எக்கா என்னக்கா பெரிய செலவாயிர போகுது? 4 பேர் சாப்பிட்றதெல்லாம் ஒரு செலவாக்கா? வயிறு கொள்ற அளவுக்கு தானக்கா சாப்பிட முடியும். அப்படி பார்த்தாலும் வயிறு தான் பெருசா இருக்கு. நீ சாப்பாடை குறைச்சிக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும், சரியா? நீ செலவை நினைச்சலாம் கவலைப்படாதக்கா, நாங்க மீடியமா தான் சாப்பிடுவோம். அப்படியோட்டி, சரி சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டு அளவா சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடுங்கட்டி. அப்புறம் டீட்டு வச்சா ஒழுங்கா வைக்கல, அளவு சாப்பாடை போட்டு விரட்டி விட்டுட்டான்னு சொல்லிடாதீங்க. ஏக்கா இங்கனையே பேசிக்கிட்டே இருந்தோம்னா சோறு முடிஞ்சு போயிரும்க்கா. ஹலோ மேம், வெல்கம்.
ஏடி நெடுவலி, என்னடி பொம்பளை பிள்ளை வந்து நிக்குது? எல்லா ஹோட்டலையும் ஆம்பளை ஆளுக்கு தானே பரிமாறுவாங்க. எக்கா இது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? நம்ம தெருப்பக்கம் உள்ள முனியாண்டி விலாஸ்ல தாக்கா ஆம்பளை ஆளுக்கு நின்று பரிமாறுவாங்க. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் 6 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வச்சுக்குவேன், இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை தான் அழகா மேக்கப் பண்ணி வந்து நின்றுக்கிட்டு என்ன வேணும்னு கேக்குங்க. சரி சரி, யாரோ எவரோ நின்றுட்டு போறாங்க, சோறு ஓட்டா. சரி வந்து சோறு போட சொல்லட்டி. வாங்க மேம், எல்லாருக்கும் டேபிள் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வாங்க மேம். இங்க பாருமா தங்கச்சி, என் டேபிள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருங்க சரியா? ஏன் நீங்க க்ளீன் பண்ணி வைக்கலன்னா வந்து சாப்பிட மாட்டீங்களான்னு? இல்லடி நெடுவலி, நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்போம்ல, அதான் சொன்னேன். எக்கா உன் வீட்டு அடுப்படியை வந்து பார்த்தா தானே தெரியும் உன்னோட ஹைஜீனிக் லட்சணம் என்னன்னு. ஓசியில திங்க வந்தமா திண்டுட்டு எந்திரிச்சு போனமான்று ஓவரா சீன் போட்டு கொடுத்துருக்காத சரியா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கமே, சரி கொஞ்சம் சீன் போடுமே நினைச்சேன். அது இவ்வளவுலாம் பொறுக்காதே. ஹலோ மேடம், ப்ளீஸ் பிளேஸ் யுவர் ஆர்டர் மேடம். என்ன மணி கசபுசன்னு என்னென்னமா கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? அன்னிக்கிலிக்கா அவங்க சாப்பிட என்ன வேணும்னு கேக்குறாங்கக்கா. உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத அப்படியே சொல்லுங்க. எஸ் மேம். இங்க பாருமா, எனக்கு வந்து சாம்பார் சாதம் நல்லா குழைவா வடிச்ச சோறுல செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த சாம்பார் சாதம் ஒரு பிளேட்டு. அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல எலும்புச்சம்பளம் ஊறுகாய் கொடுத்துருங்க. எங்க வனசா குட்டி இருக்கல்ல, அவளுக்கு தயிர் சாதமும் மாவடும் கொடுத்துருங்க. எங்க நெடுவாளிக்கு வந்து அவளுக்கு என்ன சாப்பிடுவா, புளியோதரை கொடுத்துருங்க. புளியோதரை நல்லா இருக்கும். ஒரு பருப்பு வடை வச்சு கொடுத்துருங்க. புளியோதரைக்கு பருப்பு வடைனா நல்லா ருசியா இருக்கும். எங்க மாடனுக்கு வந்துட்டு லெமன் சாதமும் நல்ல என்னத்தை சொல்றது, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைச்ச துவையா இருக்குங்களா உங்க கடையில, அந்த துவையா கொஞ்சம் கொடுத்துருங்க. சாரி மேம், நீங்க கேக்குற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க கிடைக்காது. எட்டிலா இவ்வளவு பெரிய கடையில ஒரு தயிர் சாதம் புளி சாதம் கூட வாட்டி இருக்காது. ஏக்கா அன்னைக்கிலிக்கா இந்த தயிர் சாதத்தையும் புளி சாதத்தையும் எங்களுக்கு வீட்டில் கிண்டி தைக்க தெரியாதாக்க. ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துவிட்டு சாம்பார் சாதத்தை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே போட்டேன்னு வை, பொட்டி கலண்டுறாமா. சிஸ்டர் நான் ஆர்டர் கொடுக்குறேன், நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. நீ சொல்லிட்டு நடுவலி. எட்டிலா ஒரே சாப்பாடையா சொன்னேன், ஆளுக்கு ஒன்னொன்னு வெரைட்டியா தானட்டி சொன்னேன். சிஸ்டர் அந்த பொம்பளை கொஞ்சம் அப்படிதான், நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க சரியா? ஏக்கா வனசாக்கா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் நம்ம டெய்லி யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது, அதனால அந்த மாதிரி நம்ம போவேணாம். இந்த காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, வான்கோழி பிரியாணி அந்த மாதிரி சொல்லுவோம் ஏக்கா. எம்மாடியோ வான்கோழி பிரியாணியா? வான்கோழியில பிரியாணி இல்லாம செய்வாங்க? இங்கே பாருங்க சிஸ்டர், வான்கோழி பிரியாணி 4 பிளேட்டு, காடை 1 பிளேட்டு, கௌதாரி 1 பிளேட்டு, மட்டன் 1 பிளேட்டு, சிக்கன் 1 பிளேட்டு, முட்டை வறுவல், மீன் வறுவல், கோழி பொரியல், நாட்டுக்கோழி, அப்புறம் வேற என்ன, இதை இப்போதைக்கு கொண்டுட்டு வாங்க, மற்றதை அப்புறமா சொல்கிறேன் சரியா? அப்படியே கருவாட்டில் பிரியாணி இருந்தால் கூட கொண்டுட்டு வாங்க. கருவாடு பிரியாணி இருக்குங்களா? என்னது கருவாட்டுல பிரியாணியா? இது என்னென்னமோ சொல்றாளுகளே, இன்னைக்கு என்ன பண்ண போறாளுகன்னு தெரியலையே. ஏங்க சிஸ்டர், இந்த டைனிங் டேபிளோட கால் ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குது. இது மேலே சாப்பாடு வச்சா சாப்பாடெல்லாம் கொட்டினாலும் கொட்டிடும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் வேற டேபிள் அரேஞ்ச் பண்ண முடியுமா? யா மேம், ஷியர். வாங்க மேம், அந்த பக்கம் ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்பாடா, இந்த டேபிள் நல்லா சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ நல்லா திருப்தியாக வான்கோழி பிரியாணி சாப்பிட்லாம். ஹலோ மேம், நீங்க கேட்ட ஐட்டங்கள் எல்லாமே இதுல இருக்கு. மேம் வான்கோழி பிரியாணி மேம். ஏவி எடுப்பாளுகளா, கத்திரிக்காயை சுட்டு பிணைஞ்சுக்கிட்டு ஒரு சட்டி சோறு திங்கிறவர்களுக்கு வான்கோழி பிரியாணி கேக்குது. ஐயோ மேம், இங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க, போய் அடுத்தடுத்த ஐட்டங்கள்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க. அப்புறம் முழு வான்கோழியை அப்படியே உரிச்சு ஃப்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த வான்கோழி முழு ஃப்ரை ஒன்று கொண்டுட்டு வாங்க. ஏ மேம், ஓகே மேம். ஏட்டி நெடுவாளி, வான்கோழி அப்படியெல்லாம் கிடைக்குமோ? எக்கா இது நம்ம ஊர் ஹோட்டல் இல்லக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல். இங்கே நம்ம என்னென்ன மாடலில் கேட்டாலும் கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாக்கா. மேம் இந்தாங்க மேம் வான்கோழி தந்தூரி. அடேங்கப்பா, வான்கோழி பிரியாணியே என்ன டேஸ்டா இருக்கே. முழு வான்கோழி தந்தூரி என்ன டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிரணும். ஏட்டி நெடுவாளி, இத்த தண்டி கோழியை திங்க முடியுமாட்டி? ஏட்டி நெடுவாளி, வான்கோழி இத்த தண்டி இருக்கே, இதை 4 பேர் திங்க முடியும் நினைக்கிறனே. எக்கா இது 4 பேருக்கு இல்லக்கா, எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தனித்தனியாக ஆர்டர் பண்ணிக்கிறங்க. நெடுவாளி, உனக்கு மட்டும் ஆர்டர் பண்ண? எக்கா ஆமாக்கா, உனக்கு வேணும்னா நீ தனியாக ஆர்டர் கொடுத்துக்க. சிஸ்டர், எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் 65. எனக்கு வந்து சிக்கன் லாலிபாப் ஒரு பிளேட்டு. அதில் வந்து இந்த தக்காளி சாஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வெங்காயம் எலுமிச்சம்பழம்லாம் வெட்டி வச்சிருப்பீல்ல, அது ஒரு பிளேட் கொண்டுட்டு வாங்க. அன்னைக்கிலிக்கா நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க, உனக்கு வேணுங்கிறத நீ ஆர்டர் பண்ணிக்கக்கா. எனக்கு ஒண்ணு வேணாம் பின்னர்வழி. நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கன உதிர்ந்து கிடக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிடும். எனக்கு எதுவும் வேணாமா? அப்பா வான்கோழி, உன் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. அடுத்து உன் டேஸ்ட்டை தனியா ட்ரை பண்றேன். என்ன இவன் கோழி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவ? மேம் இந்தாங்க மேம், நீங்க கிட்ட லாலிபாப். கண்டாங்க. அடி பாவியலாம், லாலிபப்புன்னு சொல்லவும் நான் கூட குச்சி முட்டாயின்னு நினைச்சேன். இதை என்ன கறியை கொண்டுட்டு வந்து வச்சிருக்காளுங்க. ஹலோ மேம், நீங்க கேட்ட சிக்கன் 65.
சிஸ்டர் நாட்டுக்கோழி ஃப்ரை தானே? எஸ் மேம், நாட்டுக்கோழி ஃப்ரை தான். அடி பாவியலா, பிராய்லர் கோழி வாங்கினாலே ஒரு நாளைக்கு வாங்கி 4 நாளைக்கு சுட வச்சு குடிப்பாளுக. இங்க வந்து நாட்டுக்கோழி தான் வேணும்னு வாங்கி திங்கிறாளுகளே. எம்மா, நீ என்ன இன்னமும் இங்கனையே நின்றுகிட்டு இருக்கிற? நீ நின்றுகிட்டே இருந்தா அவளுக சொல்லிக்கிட்டே இருப்பாளுக. போமா போ. யார் வீட்டு காசு? அப்பா வீட்டு காசா? என் புருஷன் வீட்டு காசு இல்ல செலவழிக்குது. ஐயோ, வாங்கின ஒரு பிளேட் பிரியாணியை கூட இன்னும் முழுசா திஞ்சு முடிக்கல. அதுக்குள்ள ஒன்ன முடிச்சு அடுத்தது எடுத்து பழுக்கா வச்சிருக்காளுகளே கையில. ஏக்கா அன்னைக்கிலிக்கா பிரியாணியை எம்பிட்டு நேரமா திண்டுக்கிட்டு இருப்ப. அடுத்து வேற ஏதாவது சொல்லுக்கா, இங்க நல்லா இருக்கும் சாப்பாடு. இல்லட்டி நெடுவலி, பரவாயில்ல. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சிந்தி போடுவீல்ல, அதை திண்டாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பசி எடுக்கல. சரிப்போ, உனக்கு கொடுத்து வச்சதை அம்பிடுத்தேன்னு நினைச்சுக்க வேண்டியதேன். ஆத்தாடி, என்னத்தா இது? ஆம்பளையிலே தோத்து போயிருவாளுக போல் இருக்கு. முழு கோழியை உரிச்சு ஒத்தாளா திண்டுகிட்டு இருக்காளுக. பாவி பரப்பியலா, 3 பேரும் ஒத்தாப்புல முழுங்கிட்டு ஒத்தாப்புல ஏப்ப வர்றாளுக. மேம், வேற ஏதாவது வேணுமா மேம்? எம்மா, இன்னும் நீ போகலையா? இங்கனையே நின்றுகிட்டு இருக்கிறவ உன் கடையில உள்ள எல்லாத்தையும் தான் கொண்டுட்டு வந்து தள்ளிட்டியே. இன்னும் என்ன இருக்கும் கடையில? மனசாக்கா நல்ல ஏப்ப வர்ற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. ஆனா ஏதோ சின்ன குறை இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாட்டி நெடுவலி, வயிறுல கூட எனக்கு சின்னோண்டு கேப் இருக்கு. ஏதாவது குடிச்சு ஃபில் பண்ணா நல்லா இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ். இந்தம்மா பொண்ணு, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செரிமான் ஆகணும்ல. அதுக்காக ஏதாவது இந்த லெமன் சோடா ஏதாவது ஒன்று இருக்குது. அப்படி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, குடிச்சு விடுவோம். கொஞ்சோண்டு கேப் இருக்குல்ல, அதை நிறச்சி விட்டோம்னா கழுத சரியாக போகும். எஸ் மேம். கொஞ்சோண்டு கேப் இருக்காமல இந்த மாடனுக்கு? அந்த கொஞ்சோண்டு கேப் தான் இருந்தா என்ன, அத கூட நிரப்பி அடைக்கணுமாக்க? ஆத்தாடி ஆத்தா, பில்லு எம்பிட்டு வருது நேரம் தெரியல. எம்பிட்டு வந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். அதான் பாட்டிய மேல கிடந்த காசப்புறம் எடுத்துட்டாளுகளே. எட்டில சோடாவை வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஏன் உட்காந்துட்டே இருக்கிறியா? குடிங்கிட்டி. எக்கா அன்னைக்கிலிக்கா 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.